தேசியத்தை வலியுறுத்தி தேச பக்தியை வலியுறுத்தி வந்த படம் தான் வந்து அமரன். அந்த படம் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது தியேட்டரில். அது கூட வந்த படம், அதுக்கு முன்னாடி வந்த படம் எல்லாம் அவுட்டு. எல்லா படமும் தியேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனால் அமரன் படம் இன்றைக்கு வரைக்கும் கொடிகட்டி பறதுன்னா ஒரே காரணம், தேசியத்தை அது போற்றுது, தேசியவாதிகள் கொண்டாடுறாங்க. அதனால தான் வந்து இது பிடிக்காமல் இந்த முஸ்லீம் மதவெறி கும்பல்களெல்லாம் வந்து இந்த பிஸ்மின்னு ஒருத்தன் கிடக்கிறான். அவனெல்லாம் நீங்கள் எப்படி எந்த அடிப்படையில் இந்துக்கள் வந்து அவனுடைய விமர்சனத்தெல்லாம் பார்க்குறாங்க, ஆதரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. முழுக்க விஷம், முழுக்க விஷம். காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளெல்லாம் வந்து போராளிகளாம். இவங்களெல்லாம் பிடிச்சி பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கணும். அதை செய்யாமல் விட்ட தப்புனால நடந்த விஷயம்னு தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து இந்த தேச துரோக கும்பல்களுக்கு மூடு விழா நடத்தக்கூடிய அளவில் வருங்க சினிமா துறையிலையும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சினிமாக்கள் எடுக்கிற படங்களில் உள்ள விஷயங்கள், அது வெற்றிமாறனாக அந்த வெற்றிமாறனாக இருந்தாலும் சரி தான், எந்த மாறனாக இருந்தாலும் எல்லாருடைய படங்களும் இதே மாதிரி தான் அடி வாங்கிட்டே போகுது. ரஞ்சித்தோட படம் கடைசி படம் தங்கலான் என்ன லட்சணத்தில் போச்சுது, அற்றுப்புலாப் ஆச்சுது. மொத்தமாக ஊற்றிக்கிட்டு மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார், மெனக்கட்டார், எல்லாம் சரிதான், படம் ஊற்றிக்கிட்டே முழுக்க நீங்கள் வந்து வன்மத்தையே வதச்சிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் உண்மையை பேசி நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். பரியேறும் பெருமாள் நீங்கள் வந்து அந்த படத்தில் விஷத்தை கக்கியிருந்தா கூட நீங்கள் வந்து உண்மையை தழுவி நீங்கள் அதை உண்மையை ஒத்து போகிறதுனால அதையும் வந்து நீங்கள் எந்த தேவர் முக்குலத்தோர் சமுதாயத்தை தான் அதில் வந்து டார்கெட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தில் உள்ளவங்களும் படத்தை பார்த்து கொண்டாடினாங்களா இல்லையா? இப்போ ஏன் அவங்க படத்தை கொண்டாட மாட்டேங்கிறாங்க? நீங்கள் தயாரித்த படமாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைரக்ட் பண்ண படமாக இருந்தாலும் சரி, தப்பி மயிர் இலையில் அப்படி தப்பி போகிற படம் வாழை. அது ஓடிடிக்காக வேண்டி எடுத்த படம். அதை ரெட் ஜெயண்ட் வந்து கடைசியில் ரிலீஸ் பண்ணாங்க. மயிர் இலையில் தப்பிச்சு போச்சு. கங்குவாணி ஒரு திரைப்படம். இது வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளரும் நடிகரும் எல்லாமே சூர்யா ஜோதிகா குடும்பம் தான். இவங்களுடைய ஸ்டுடியோ ஸ்க்ரீன், அதாவது ஞானவேல் ராஜான்னு பேரை சொல்லுவாங்க. அங்கே மாமாவா சித்தப்பாவை காணும், மாமான்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து ப்ரொடியூசர். இல்லை அவங்க குடும்பம் தான் அது. இவங்களே தான் தயாரிப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பேரை பயன்படுத்திடுவாங்க. பினாமி பேரில் எடுக்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம். இந்த படம் வந்து 300லேருந்து 350 கோடி ரூபாய் செலவில் வந்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி வெளியே பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த படம் வந்து 5000 திரையரங்குகளில், உலகம் முழுக்க 5000 தியேட்டர்களில் இது வந்து திரையிடப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு 2000 கோடியை வந்து வாரி சுருட்டிட்டு வரும், இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து முதல் நாள் நேற்றைக்கு தான் வந்து 14ஆம் தேதி வெளியிட்டாங்க. வெளியிட்ட முதல் நாளில் வந்து சூர்யாவுக்கு ஒரு நல்ல நடிகர் பேஸ் உண்டு. அதனால் வந்து சூர்யா அப்புறம் வந்து கார்த்தி 2 நடிகர்களுடைய இதுவும் அவங்களுக்கு ஒன்று சேர்ந்து நிற்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு முதல் நாள் வந்து எப்படியுமே படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆன்லைன்லாம் இப்போ புக்கிங் பண்ணுறதுனால பெரும்பாலும் வந்து அதெல்லாம் புக் ஆயிடுது. முதல் நாள் காட்சிக்கு இப்படியும் புக் ஆயிடுது. அதே மாதிரி நேற்றுக்கு ஆயிடுது. அதில் வந்து விளைவு என்ன ஆகி போச்சுன்னா, படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்களாம் காரி துப்பி விட்டான் எல்லாருமே. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு, அதை எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா மெனக்கெட்டிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க. விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது, சிஜி ஒர்க்கு, இதெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. படம் நான் பார்க்கல. அதில் விமர்சனம் சொன்னவங்க மற்றவங்க சொன்ன கருத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் திரை விமர்சனம் பண்ண போகல. இந்த படத்தை பற்றி நம்ம திரை விமர்சனம் பண்ணலை. வேறு ஆங்கிளில் நம்முடைய சாமானியனா நமக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அதில் சில விஷயத்தை நான் சொல்லணும். அதுதான் எங்களுடைய நோக்கம் இதில். அதாவது முதல் நாள் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா, அது வந்து 3D படம். இது அதில் தமிழில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஆக்குபேஷன்னு சொல்லுவாங்கள்ல, தேட்டரில் வந்து எவ்வளோ சீட்டுகள் வந்து ஃபுல்லாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வந்து வசூல் எவ்வளோங்கிறத முடிவு பண்ண முடியும். அதில் வந்து ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 2D 3D 2 இதுலேயுமே திரையிட்டிருக்காங்க. அதில் வந்து 2Dயில் வந்து 37.25% அளவுக்கு தான் தேட்டர் வந்து ஃபுல்லாச்சுது, சீட்டு வந்து ஃபுல்லாச்சுது, ஆக்குபேஷன் அவ்வளோதான் ஆச்சுது, ஆக்குபென்சி அவ்வளோதான் ஆச்சுது, அதுக்கு மேலே அது போகலை. 3Dயில் வந்து 49.889% அளவுக்கு வந்து சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலும் 50க்கு மேலே போகலை. 2லேயுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது தமிழ். இந்தியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் 2D 3D 2லேயும் ரிலீஸ் ஆச்சுது. அதில் 3Dயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 58.12% அளவுக்கு வந்து தேட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது. 2Dயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11.47% அளவுக்கு தான் ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி தெலுங்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3Dயில் வந்து ஒரு 39.28% அளவுக்கு வந்து தேட்டர் ஃபுல்லாக இருக்குது. 2D அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 12.64% அளவுக்கு தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. கர்நாடகத்தில் கன்னடா மொழி பேசக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 15.49% அளவுக்கு தான் தியேட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்படின்னா அது வந்து 85% காலி.
மலையாளத்தில் எடுத்திங்கன்னா 21.78% அளவுக்கு வந்து தியேட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. வசூல் அப்படின்னு எடுக்கும்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழில் வந்து முதல் நாள் ஓப்பனிங் டே வசூல் வந்து 13,65,00,000 ரூபாய்க்கு வசூலாயிருக்கு. கலெக்ஷன் கலெக்ஷன் ஆயிருக்கு. இதில் வந்து ப்ரொடியூசர் ஷேரு, டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேரு அதெல்லாம் வேற கதை. மொத்தத்தில் கலெக்ஷன் வந்து இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு. இந்தி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3,25,00,000 ரூபாய்க்கு வந்து வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. கன்னடாவில் வந்து கர்நாடகத்தில் வெளியிட்டிருந்தால் பார்த்தீங்கன்னா, கன்னட மொழி பேசக்கூடிய திரையரங்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில்னு நீங்கள் எடுத்துக்கலாம் 2,00,000 ரூபாய்க்கு தான் வந்து வசூலாயிருக்கு. அதே மாதிரி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா 8,00,000 ரூபாய்க்கு வந்து வசூலாயிருக்கு. சென்னையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2வது நாள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது 2வது நாள். சென்னையில் சங்கம், கமலா, தேவி, உதயம், ஏஜிஎஸ்ஸு இது மாதிரி நிறைய திரையரங்குகளில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முதல் நாள் நேற்றுக்கு வந்து ஏறக்குறைய நேற்றுக்கே உள்ளதுலேயே நிறைய இடத்துல வேக்கண்ட் உள்ள ஆரம்பிச்சிட்டு தியேட்டர் வந்து ஃபுல்லாகாமல் போச்சுது. ஒரு சில தியேட்டர் மட்டும் தான் ஃபுல்லாகிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஓப்பனிங் ஷோ நம்ம பார்க்கல, நான் செக் பண்ணலை. அதுக்கு பிறகு தான் நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது எல்லா இதுலையுமே ஓட்ட கிடந்துன்னா ஃபில்லப் ஆகாமல் கிடந்துச்சு தியேட்டர்கள்லாம் முதல் நாள்லேயே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது உதயம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு ரோ ஃப்ரண்டில் 2 ரோ டிக்கெட் கம்மியான ரேட் இருக்கும்ல, அந்த இதில் 2 ரூபா. இது அவளே இப்போ ப்ரொடியூசர் சைடில் இருந்தே யாரோ இது வழக்கமாக அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி அதை புக் பண்ணி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெரும்பாலும் வந்து ஓப்பனில் தான் கிடக்குது. அது ஃபுல்லாக ஆகுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஆகாது, பெரும்பாலும் ஆகிறது வாய்ப்பு இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சினிமாவில் நீங்கள் ரொம்ப ஆழமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கமலா தேட்டர் வந்து எந்த படம் போட்டாலும் அது ஃபுல்லாகும். கமலா தேட்டர் வந்து வடபழனியில் இருக்குது. அது ஒரு காற்று மாதிரியான சினிமாக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஏரியா வடபழனி. இப்போதைக்கு அந்த வடபழனியில் இருக்கக்கூடியது முன்னாடி வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரின்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. அந்த தியேட்டர் எந்த படம் போட்டாலும் ஏன்னா டிக்கெட் வேறு கம்மியாக இருக்கும். அந்த தியேட்டரில் போய் எல்லோரும் அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த சினிமாக்காரங்க எல்லாருமே அந்த தியேட்டரை முச்சிருவாங்க. அப்படி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த தியேட்டர் நடைமுறையில் இல்லை. அது அப்போ பக்கத்தில் இருக்கிறது கமலா தேட்டர் தான். இப்போ அதிகமாக மக்கள் வந்து சினிமாக்காரங்க படம் எடுக்கக்கூடியது வந்து படம் பார்க்குறதுக்கு விருப்பப்படுறது கமலா தேட்டர் முக்கியமான சாய்ஸாக அது இருக்குது. மற்ற தேட்டருக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சொல்லலை. இன்னும் நிறைய ஹைடெக் தேட்டர்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போகத்தான் செய்கிறாங்க. ஆனால் கமலா தேட்டருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால் நான் கமலா தேட்டரை பற்றி நான் அதை சொன்னேன். அந்த தேட்டர்லேயே இந்த படம் வந்து ஃபுல்லாகலை. இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கமலா தேட்டர்லேயே வந்து ஃபுல்லாகலை. ஃபுல்லாக ஆகணும், ஆனால் ஆகலை. சரி, நாளைக்கு சனிக்கிழமை லீவு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. சரி, ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படி தான் இருக்குது. அதாவது சில குறிப்பிட்ட ஷோ ஃபுல்லாக ஆகலாம். நேற்று சனி ஞாயிறுங்கிறனால ஆகலாம்னு வேணால் எடுத்துக்கலாம். இது மிகப்பெரிய ஒரு தோல்வியான ஒரு விஷயம். அதேமாதிரி படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க நேற்றுக்கு முதல் ஷோவில் இருந்தே வந்து இப்போ முன்னாடி மாதிரி இல்லைல்ல. முன்னாடி வந்து நீங்கள் வந்து திரை விமர்சனத்தை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து தான் திரை விமர்சனமே வரும் பத்திரிகைகளில். அதுக்கு பிறகு அதை பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு பிறகு தான் அந்த படத்தை பற்றி ஒரு முடிவு வருவீங்க. அதான் வார பத்திரிகையிலலாம் அது ஒரு வாரம் 2 வாரத்துக்கு பிறகெல்லாம் வரும் திரை விமர்சனம். ஆனாலும் நம்ம அதை விழுந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தியேட்டருக்கு போகக்கூடியவங்கெல்லாம் இருப்பாங்க. இது வந்து கடந்த காலம். இப்போ அப்படி இல்லை. முதல் ஷோ நீங்கள் பார்த்துட்டு வெளியே வரக்கூடியவங்க வந்து அங்கேயே மைக்கை நீட்டிடுறாங்க. அது நிறைய ஏகப்பட்ட சோசியல் மீடியாக்கள் இருக்குது, யூடியூப் சேனல்கள் நிறைய இருக்குது. எல்லா இதுலேயுமே அவங்க வந்து பதிவு பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுவும் வந்து அதில் எடிட்டிங் கட்டிங் எதுவுமே கிடையாது. அவன் மயிருன்னு சொன்னாங்கன்னா அப்படி சொல்கிறேன். அவன் மயிருன்னு மயிறு மாதிரி இருக்குன்னு நேற்றுக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கேன். அதை வார்த்தையே எடிட் பண்ணல, அப்படியே தூக்கி மயிறு மாதிரி இருக்குன்னு போட்டு விட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் உடனே வந்துடுது. அதனால் படத்தில் வந்து கத்துற சட்டம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வெளியே வரக்கூடிய ரசிகர்கள் சொன்னதில் நிறைய பேர் திரை விமர்சனம் பண்ணுவாங்களா. நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பெரும்பாலும் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. நெகட்டிவாக 1-2 இலைமறை காய் போல் சுட்டி காணிப்பாங்க. அந்த மாதிரியான யூடியூபர்ஸ் வரைக்கும், திரை விமர்சகர் வரைக்கும் இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள மைனஸை வந்து ப்ளஸ்ஸையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அவருடைய நடிப்பு அப்புறம் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்டு, சிஜி ஒர்க்கு முதலையாவே கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. 3D படம் சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் உட்காந்து பார்த்தா இப்போ திரையில் ஃபுல்லாக ஒரே இருட்டாகவே காணிச்சிட்டு இருக்காங்க. பிசி ஸ்ரீராம் கேமரா ஒர்க் பண்ண மாதிரி காட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மொத்தத்தில் வந்து இந்த படத்தினுடைய அந்த விமர்சகர்கள் அப்புறம் வந்து இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க சொன்ன கருத்து அடிப்படையில் பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு வரலாற்று, அது நம்ம அதில் படித்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த படத்தை பற்றிய தகவல்கள் நிறைய இருக்குல்ல, அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 1007 வருஷம், அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 1070 நடந்த ஒரு
ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு பிறகு கரண்டில் 2024 வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், ரெண்டையும் சேர்த்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அது கனெக்ட் ஆகாமல் போச்சுது அப்படிலாம் நிறைய இது சொல்கிறாங்க. கோவாவில் போய் ஷூட் பண்ணியிருந்தது, அந்த சூர்யாவுடைய அந்த 20-25 நிமிஷம் வேஸ்ட்டு, அது தேவையில்லை. காமெடின்னு வச்சிருந்தது எதுவுமே உருப்படலை படத்தில். சூர்யா 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 அதுதான் கங்குவா கங்குவா கங்குவானி கத்துறது. அதில் வேறு பாட்டில் வேறு தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இசையிலே பாட்டிலே வேற கங்குவானி கொண்டு வந்து அதை வேற வச்சு அது ரொம்ப டிசிபிள் ரொம்ப அதிகமான ஹை வால்யூமில் வச்சு அது வந்து எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரியெல்லாம் ஆகிப்போச்சுன்னு சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து முதல் நாளில் இவ்வளோ 5000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஓப்பனிங் டேலே ஒரு 40-50 கோடி ரூபாய் அதை அள்ளிட்டு வரணும் கலெக்ஷன். அந்த மாதிரி தான் 5000 தேட்டரில் சும்மாவா? தமிழ்நாட்டில் மொத்த தேட்டரு 1000 கூட கிடையாதுங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் தேட்டரு 1000க்கு கொஞ்சம் கூடம்பாங்க, அவ்வளோதான் நிற்கிற. 1080 100 அந்த லெவலில் தான் இருக்காங்க. அதுலேயும் புது படங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள அந்த எக்யூப்மெண்ட் வசதி உள்ள தேட்டர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 850-900 தான் தேரும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய மொத்த திரையரங்கே இவ்வளோதான். அப்புறம் நீங்கள் இந்தியா முழுக்க உள்ள தேட்டர், அப்புறம் உலகம் முழுக்க உள்ள இதெல்லாம் ஸ்ரீலங்காலாம் ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சூர்யாவுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, இல்லைன்னுலாம் கிடையாது. அதனால் இது அவுட் ரேட்டில் தான் எல்லா இடமும் போயிருக்கும். யாரும் வந்து எம்ஜி அந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் இப்போ இல்லை. பெரிய நடிகர்கள் படம்னா அது அவுட் ரேட்டு, சின்ன நடிகர்கள் படம்னா நீ வந்து ஓன் ரிலீஸ் பண்ணிக்க. 2 கான்செப்டில் தான் இப்போ ஓடுது. பெரிய நடிகர்கள் ரஜினி, விஜய், அஜித் இந்த மாதிரி பெரிய நடிகர்களுடைய திரைப்படங்கள் எல்லாம் வருது, சூர்யா படங்கள்லாம் வருதுன்னா இது வந்து அவுட் ரேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவுட் ரேட்டுன்னா என்னது? கையில் பணத்தை கொடுத்து பெட்டியை வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஏரியா நெல்லை டிடிகே, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த ஏரியா, இல்லை மதுரை, ராமநாடு இந்த ஏரியா, இல்லை திருச்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும், அதே மாதிரி கோவை, இந்த ஏரியா பிரித்து சென்னை, செங்கல்பட்டு, சவுத் ஆர்காடு, இப்படி பிரித்து கொடுக்குறாங்களா? இப்படி அந்தந்த ஏரியாவில் யார் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்க காசை கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போகணும். அதுக்கு பேர் அவுட் ரேட். வித்த மாட்டுக்கு விலை கிடையாது, அவ்வளோதான். நஷ்டமோ லாபமோ அவன் தலையில் கட்டிட வேண்டியதுதான். அதனால் இந்த ப்ரொடியூசருக்கு எல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. இது வந்து அவுட் ரேட் பண்ணக்கூடிய படங்களுடைய நிலவரம். கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா, இப்போ ஓன் ரிலீஸில் நம்ம ஒரு புது படம் எடுக்கிறோம், 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கிறோம், இல்லைனா ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா, 10 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி 8 கோடி ரூபாய் எடுக்கிற படமே இப்போ வந்து இந்த மாதிரி அவுட் ரேட்டில் எல்லாம் யாரும் வாங்குறதில்ல. மினிமம் கேரண்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு படத்தை நீங்கள் வந்து இப்போ இந்த படத்தையே நீங்கள் நெல்லை, தூத்துக்குடி ஏரியாவுக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 5 கோடி ரூபாய்க்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டாருன்னு வச்சுருங்களேன். அவர் அந்த 5 கோடி ரூபாயை ரெக்கவர் பண்ணுறது வரைக்கும் கலை வசூல் அவர் தேட்டருக்காரங்கிட்ட டீல் பேசி அவர் அவுட் ரேட்டுக்கு விற்றுருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிவிட்டு அவர் அதில் வந்து ரெக்கவரி பண்ணுவார். அந்த 5 கோடி ரூபாயை அவர் வந்து இப்போ எடுத்துட்டாருன்னா எடுக்கிறது வரைக்கும் அவர் தான் அந்த பணத்தை போட்டார்ல, அவருக்கு தான் அந்த பணம். மொத்த கலெக்ஷன் அவரே எடுத்துக்குவார். அந்த ஏரியாவில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஏரியாவில் டிடிகே எடுத்துக்குவார். மிச்சம் அதுக்கு பிறகு வரக்கூடிய வசூலில் ஒரு டேர்ம்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் இப்போ அவர் தானே இன்வெஸ்டர் ஆகிட்டார், அவருக்கு 60% ப்ரொடியூசருக்கு 40 கொடுக்கணும், இல்லை அவருக்கு 65னா இவருக்கு 35, இப்படி ஒரு டேர்ம்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து மினிமம் கேரண்டி அப்படிங்கிறது. மினிமம் நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு வரைக்கும் அவர் அதை சேஃபாக அவருடைய பணத்தை எடுத்து ஒதுங்கிறது வரைக்கும் அவர் பண்ணிக்குவார். இப்படி ஒரு டீல் ஒன்று சொல்லுவாங்க. இன்னும் ஒரு அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கிறது இது கூட அப்படி பெருசாக இருந்த மாதிரி தெரியல. எது நடைமுறையில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவுட் ரேட்டுக்கு வாங்கிடுறாங்க பெரிய நடிகர்கள் படம், அப்படி இல்லைனா ஓன் ரிலீஸ் பண்ணக்கூடிய சின்ன நடிகர்கள் படம். இந்த ரெண்டுக்கும் இடையில மினிமம் கேரண்டி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த படம்லாம் அவுட் ரேட் படங்கள்ங்க. இந்த லோ பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து தேட்டருக்காரங்கிட்ட நம்மளே போய் ப்ரொடியூசர் ஓன் ரிலீஸ்ன்னு பண்ணணும், தேட்டருக்காரங்களை பார்க்கணும், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தேட்டருக்காரங்களை அணுகணும், அவங்ககிட்ட தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும். அங்கே டேர்ம்ஸ் பேசுவாங்க. வரக்கூடிய வசூலில் உங்களுக்கு வந்து நீங்கள் 30% எடுத்துடுங்க, ப்ரொடியூசருக்கு 70% டேக்ஸ் எல்லாம் போக. இதெல்லாம் சூப்பர் டேக்ஸில் இருக்குது. சினிமா இதுக்கு வந்து டேக்ஸ் வந்து காலங்காலமாக சூப்பர் டேக்ஸில் இருக்குது. இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு 28% மேக்ஸிமம் டேக்ஸ் 28 முடிஞ்சிடும். ஒரு வாழை வைக்கும் இந்த துறையை. அதுக்கு யாரும் முயற்சி பண்ணல. சினிமா துறைக்காரங்களே அதுக்கு முயற்சி பண்ணாமே தெரில. இதில் வந்து மாநில அரசு டேக்ஸ் எல்லாம் உண்டு, மத்திய அரசு டேக்ஸ், மாநில அரசு டேக்ஸ் எல்லாம் உண்டு. இதுபடியில் நிறைய இது இருக்குது, உள்ள டேக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 40%, 45-44% வந்து டேக்ஸ்லேயே போயிடும். 1 கோடி ரூபா வசூல்னா 44 லட்ச ரூபா டேக்ஸ் போயிடுங்க. 55-56 லட்ச ரூபா தான் ப்ரொடியூசருக்குடைய இதுக்கு வரும். ப்ரொடியூசருக்கும் அது வராது. அது தேட்டருக்காரங்க கூட நம்ம டீல் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய அக்ரிமெண்ட் படி அவங்களுக்கு அதில் 30%, நமக்கு 70% வரும். அவங்களுக்கு 35னா நமக்கு 65 வரும். அவங்களுக்கு 40னா நமக்கு 60 தான் வரும். இதுதான் வந்து ஒரிஜினலாக சினிமாவில் உள்ள வியாபாரம். இதை டிஸ்ட்ரிபியூட்டருங்க எடுத்து அவர் நம்மகிட்ட இருந்து ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டார், அவுட் ரேட் பண்ண மாட்டாங்க. நமக்கு இதே மாதிரியான ஒரு இதோ மினிமம் கேரண்டி ஏதோ ஒரு டேர்ம்ஸுக்கு வந்து வாங்கினாங்க அப்படின்னா அதை நான் லோ பட்ஜெட் படத்தை பற்றி பேசுகிறேன். அதை கொண்டு போய் அவங்க தேட்டரை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் லோ பட்ஜெட்டுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் காசு கொடுத்து வாங்குகிற பணக்கம்லாம் கிடையாது. காசு கொடுத்துன்னா அவுட் ரேட்டுக்கு பண்ணுறது கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அவுட் ரேட் சமாச்சாரம்.
வெளிநாடுகள்லாம் கூட எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. வெளிநாடுகளில் ஏற்கனவே அவுட்ரைட்டில் தான் போகும். அது எப்படின்னா ஓவர்சீஸ் ரைட்ஸ்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஓவர்சீஸில் எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வாங்கிடுவாங்க. வாங்கி அவர் வந்து சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, அப்புறம் வந்து அது அந்த நடிகரை பொறுத்து. அந்த நடிகருக்கு வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ரஜினி படம் பார்ப்பாங்க, விஜய் படம் பார்ப்பாங்க, அஜித் படம் பார்ப்பாங்க, கார்த்தி படம் கூட இப்போ அதில் மார்க்கெட்டில் வந்துட்டு அது சூர்யா படம் இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்குவாங்க. மற்றபடி வந்து சிம்பு படம் பார்க்க மாட்டாங்கிறாங்க. முன்னாடி இருந்த கடன் இப்போ பார்ப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சிம்பு படத்துக்கு வெளிநாட்டில் ஓவர்சீஸ் ரைட்ஸ் வேல்யூ இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் இங்கேயும். இது அவுட்ரேட். அப்போ அங்கேயும் அவுட்ரேட் போயிடும் அப்படி தானே. அப்படின்னா இவங்க வந்து 300 கோடி ரூபாயிலேருந்து 350 கோடி ரூபா வரைக்கும் கங்குவா படத்துக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கேங்கிறது ஒரு பெரிய மோசடி. ஏன்னா அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் அது. அப்போ சூர்யாவுக்கு சம்பளம் 50 கோடி ரூபா கொடுத்ததாக கணக்கு எழுதி வச்சுருக்காங்க. இது பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறதுக்காக உள்ள அந்த வழிமுறை தானே தவிர மற்றபடி வந்து உண்மையான கணக்கு அது கிடையாது. ஏன்னா நானே ஒரு படத்தை தயாரிக்கிறேன், நானே அதில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு தனியாக சம்பளம் நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கணக்கு எழுதுறதுக்காக நான் அதை பயன்படுத்திக்கிறேங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கிடலாம். நீங்கள் அப்படியே அவருக்கு சம்பளம் 50 கோடி ரூபாய்னு வச்சா கூட மொத்த பட்ஜெட்டு இந்த படத்துக்கு வந்து 100 கோடிக்கு உள்ளே தான் இருக்கணும். எப்படி நீங்கள் கணக்கை கூட்டி கழிச்சு எழுதினாலும் அவ்வளோதான் வரணும். ஆனால் வெளியே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து 300லேருந்து 350 கோடி ரூபா வரைக்கும் செலவு, 2000 கோடி இது வசூல் பண்ணி கொடுக்கும். வசூல் எவ்வளோ வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், தப்பு கிடையாது. வசூல் வந்தால் வசூல் இல்லைன்னா அவ்வளோதான் ஓட்ட. அப்போ இந்த படத்தில் வந்து இவங்க வந்து ஒரு 100 கோடிக்கு உள்ளால அவருக்கு சம்பளத்தையே நீங்கள் போட்டு கழிச்சா கூட 100 கோடிக்கு உள்ளால செலவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். வருவாய் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக இது 100 கோடியே ஈட்டாது. ஒரிஜினலாக செலவு பண்ண படம், அது அவருடைய சம்பளம்லாம் போட்ட கணக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 100 கோடி. அந்த 100 கோடி ரூபாயை விட இது வந்து ஈட்டி தராது அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள நிலவரம். ஏன்னா இன்னைக்கு சனி ஞாயிறெல்லாம் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு நடிகருடைய படம் வந்து சனி ஞாயிறில் தேட்டர்களெல்லாம் அது மால்கள்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னா அது படம் வந்து ஃபெயிலியர் படம், மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருங்கிறது தான் உண்மை. இதில் வந்து நான் கூடுதலாக 1-2 தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்துத்துவவாதிகளுக்கு, தேசியவாதிகளுக்கு சூர்யா படம் தோல்வி அடையணுங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த படம் அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து அந்த முற்பகல் செய்யணும் தமைக்குன்னா பிற்பகல் தாமே வரும்னு நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கும். நீங்கள் துரோகம் பண்ணால் உங்களுக்கு துரோகம் தாங்க கிடைக்கும். நீங்கள் உழைப்பையே உழைச்சா கூட உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த கங்குவா படம். நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, இவருடைய படத்தை பார்த்துருங்க. 2 படத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து ஜெய் பீம், அது வந்து அவங்களே தயாரிச்சது. அவங்களே வந்து இது வந்து ஸ்டுடியோ ஸ்க்ரீனு, அது 2Dன்னு ஒரு இது அவங்களே வச்சுருக்காங்க. அது சூர்யா ஜோதிகாவுக்கு நேரடியாக சொந்த நிறுவனம். அந்த படத்தில் இருந்து அவங்க தயாரித்த படம். அதில் கதாநாயகர் சூர்யா. அந்த படத்தில் அவங்க வந்து என்ன மாதிரியான வன்மத்தை கக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து அதாவது ஒரு குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்த ராஜா கண்ணுங்கிறவர் வந்து கடலூர் மாவட்டம் கம்மாபுரத்தில் முதலை கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராஜா கண்ணு. அவர் வந்து அந்த அந்த கம்மாபுரம்ங்கிற போலீஸ் நிலையத்தில் அடித்து கொன்னுட்டாங்க. அவரை அடித்து கொன்னவனுடைய பேர் அந்தோணிசாமி. இதுதாங்க விஷயம். இதை வந்து கோவிந்தன் அப்படிங்கிற அந்த பகுதியை சார்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் ஆள் வந்து தொண்டர் வந்து இந்த விஷயத்தை வந்து இதுக்காக வேண்டி போராடி தாலுக் கோர்ட்டில் இருந்து களத்தில் இறங்கி கோர்ட்டாக அலைஞ்சி கடைசியில் ஹைகோர்ட்டில் வந்து அதுக்கு வந்து தீர்வு கிடச்சிது. இதுதான் கதை. அப்போ அந்த கோவிந்தன் தான் ஒரிஜினலாக கதாநாயகன். இதில் வந்து 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு சென்னை, அதாவது அப்போ வக்கீலாக இருந்தவர் தான் வந்து சந்துரு. அவர் பின்னாடி நீதிபதி ஆகிட்டார், அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இந்த சந்துருங்கிற கேரக்டர் படத்தில் சந்துருவாக தான் வரும். ராஜா கண்ணுங்கிற கேரக்டர் படத்தில் ராஜா கண்ணுவாக தான் வரும். ஆனால் அந்தோணிசாமிங்கிற கேரக்டர் வந்து, அந்தோணிசாமி கிறிஸ்தவர் சரியா, அந்தோணிசாமிங்கிற கேரக்டர் அப்படியே வந்து அது இந்துக்காரனாக மாற்றி குருமூர்த்தின்னு வச்சுட்டாங்க. விஷத்தை அங்கே தான் கேட்குனாங்க. அதே மாதிரி இவருடைய ஜாதி வந்து என்னது, அந்த பாதிக்கப்பட்ட ராஜா கண்ணுடைய ஜாதி வந்து ஒரிஜினல் ஜாதி வந்து குறும்பர்னா அது ரொம்ப சின்ன எண்ணிக்கையில் உள்ள சொற்ப எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். உடனே படத்தில் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இருளர்னு மாற்றிட்டாங்க. இருளர் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். வட தமிழகத்தில் முக்கியமாக இவங்க இருக்காங்க. இந்த சமுதாயம் வந்து பெரும்பாலும் வன்னியர் சமுதாயம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கிராமங்களை ஒட்டியே அதிகமாக பெரும்பாலும் இருக்காங்க. அப்போ நீங்கள் படத்தை எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னா, கதையை எப்படி மாற்றி திரிச்சாங்க அப்படின்னா, அதாவது வந்து குறும்பர், அதாவது ஒரு அந்தோணிசாமியை கொலை செய்தவன் கொலையாளி அந்தோணிசாமி.
அந்த அந்தோணிசாமியை அப்படியே குருமூர்த்தின்னு மாற்றிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிடும் போதெல்லாம் குருன்னு கூப்பிட்டு அது காடுவெட்டி குரு அவர்களை நினைவுபடுத்துகிற மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி அவர் வீட்டில் சேரில் உட்காந்துருப்பார். பின்னாடி வந்து கும்ப கலசம் இருக்குது பார்த்தீங்களா, வன்னியர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக கருதப்படுதுல கும்ப கலசம். அந்த கும்ப கலசத்தை டிசைன் பண்ணி ஒரு கேலண்டரை போட்டு விட்டாங்க பின்னாடி. இப்போ நீங்கள் ஆடியன்ஸு என்ன புரிஞ்சுக்குவாங்க, நான் அதாவது எனக்கு பின்னாடி அப்படி ஒரு அடையாளத்தை வச்சுக்கின்னா நான் வன்னியர்னு என்ன அடையாளப்படுத்திடலாம். வன்னியருங்கிறத அந்தோணிசாமிங்கிற கேரக்டரை மாற்றி குருமூர்த்தின்னு வச்சு குருமூர்த்திக்கு குருன்னு கூப்பிட்டு அது காடுவெட்டி குருவை நினைவூட்டுற மாதிரி வச்சு அவருக்கு வந்து அப்படியே விஷத்தை கக்கி அவரை இந்துக்காரனா வன்னியராக்கி விட்டாங்க. இது வந்து அந்த படத்தில். அதை கடைசி வரைக்கும் இந்த வீணா போன இந்த சூர்யா வந்து அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை. அப்படின்னா திணிச்சதுங்கிறது அவருக்கு தெரியாமலாம் பண்ணலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கவே இல்லை. அவர் வந்து நாங்கள் படம்னா நாங்கள் இப்படி தான் எடுப்போங்கிற மாதிரி தான் வீம்புக்கு இது பண்ணார். இதில் இன்னும் 2-3 விஷயமும் பண்ணி விட்டாங்க. இது வந்து விழுப்புரம் கடலூர் பகுதியை சார்ந்த கதைக்களம், அதனால் இந்த பகுதியில் உள்ள ஒரு பேச்சு வழக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருந்து ஒரு கவிஞரை போய் கண்டுபிடிச்சி அவரும் வன்னியர் சமுதாயம் அவருக்கு 50,000 ரூபாய்க்கு பேமெண்ட் பேசி அவர்கிட்ட வந்து இந்த கதையை சொல்லாமல் எதெல்லாம் இந்த வன்னியருங்கிறத கண்டுபிடிப்பாங்களோ, வன்னியருக்கும் இதுக்கு இடையில நடக்குங்கிற இந்த விஷத்தை கண்டுபிடிப்பாங்களோ அந்த மாதிரி சீனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற சீனெல்லாம் கொடுத்து அவரை எழுத வச்சு அவர் எழுதுகிற அந்த ஸ்லாங்கிலிருந்து டைரக்டர் வந்து ஞானவேல் அவர் வந்து அதை உள்வாங்கி மிற்ற இடத்த இவரே ஃபில்லப் பண்ணி படத்தை அழகாக யதார்த்தமாக கதையை பண்ணிட்டாங்க. சக்ஸஸ். அது வந்து ஆன்லைனில் தான் வந்து அமேசான் பிரைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்கிட்டாங்க. வெற்றி படமாக ஆகிட்டுன்னு சொன்னாங்க. எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வெற்றி படம் எல்லோரும் பேசப்படுற அளவுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. நான் அதில் வந்து அப்பட்டமாக விஷத்தை திணிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து வன்னியர் சமுதாயமே எதிர்த்ததையும் கண்டுக்கலை. ஆனால் கடைசியில் வேறு வழியெல்லாம் மாத்திரம்னு சொல்லிட்டு அதான் படத்தெல்லாம் பார்த்து விட்டாங்களே, அதுவரை மாத்திரம்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த படத்தை வந்து சரஸ்வதியை தூக்கி கொண்டு வச்சு விட்டாங்க. சரஸ்வதி இல்லை மகாலட்சுமி போட்டோவை கொண்டு வச்சு விட்டாங்க. அப்போ உங்களுக்கு அப்பவும் அந்த வன்மம் வந்து கொடிகட்டி தானே பறந்துச்சு. வன்மம் அதாவது இந்து அப்படிங்கனால உங்களுக்கு பிடிக்காது வன்மம். அப்போ நீங்கள் இந்து இதை படத்தை கொண்டு வச்சுட்டீங்க. ஏன் அந்த இடத்துல நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஃபோட்டோ வச்சா என்ன, உங்களுக்கு வச்சுட்டு போகலாமே, யார் கேட்க போகிறா? இல்லைன்னா அந்த முஸ்லீம்ங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு ஃபோட்டோ தூக்கி வைக்கலாமே, யார் உங்களை கேட்க போகிறா? இல்லை ஒன்றும் இல்லைங்க, ஒரு இயற்கை படத்தை தூக்கி போட்டு போக வேண்டியது தானே. இல்லைங்க அது படமே வேண்டாங்க, பிளர் பண்ணி விடுங்க, எவன் கேட்க போகிறவங்ககிட்ட. அதனால் இந்த படம் ஓடாது அப்படின்னு இல்லை தான் ஆகும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ தானே. அதில் இருக்கக்கூடிய அந்த கும்ப கலசத்தை நீங்கள் பிளர் பண்ணி விட்டுட்டீங்க, போயிட்டு போகுது. அப்புறம் வடுக்கட்டம் இதைத்தான் நான் வன்மங்கிறேன், திணிக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்தோணிசாமிங்கிற பேரை நீங்கள் நேரடியாக பயன்படுத்துகிறேன். அது ஒரு எத்திக்ஸ், அது ஒரு நெறிமுறை. எப்படின்னா ஒரு வில்லனார் சித்தரிக்கும் போது இப்போ முகுந்து வரதராஜன் அவர்களுக்கு பேரை முகுந்து வரதராஜனே காணிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவரை வந்து எந்த வகையிலும் நம்ம வந்து குறைச்சி எடுக்க போகிறதில்ல. அவரை பெருமைப்படுத்துகிற வகையில் அந்த படம் அமையுது. அதனால் அந்த கேரக்டர் பேரை அப்படியே பயன்படுத்தலாம். இங்கே வந்து அந்தோணிசாமிங்கிறது அவர் வந்து ஒரு வில்லனான ஒரு சப்பை பண்ணிட்டார். அப்போ அவருக்குடைய வாரிசுகள் சொந்தக்காரங்க இன்னமும் இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரை வந்து கொஞ்சம் மனசை என்னடா நம்ம சொந்தக்காரன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு அது வந்து ஊண்டு பண்ணுங்கிறதுனால, அது காயப்படுத்துங்கிறதுனால நம்ம அந்தோணிசாமியை நம்ம வந்து ஆரோக்கியசாமின்னு வச்சுட்டு போ, ஜேம்ஸ்ன்னு வச்சுட்டு போ, கிளாடிஸ்ன்னு வச்சுட்டு போ. அதே நீங்கள் ரோமன் கத்தோலிக் பேர் எவ்வளவோ பேர் இருக்கலாம், அதில் ஒரு பேரை நீ வச்சுட்டு போகலாம். ஆனால் கிறிஸ்தவங்கிறது எப்படி நீ மாற்றினேன்? அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம வன்மம் திணிக்கிறதுங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இதை வந்து திட்டமிட்டே செய்தாங்கங்கிறதான் என்னுடையது. நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள். இதை பண்ணது யார்? கிறிஸ்தவன் ஆர்சி. அதே ஆர்சிக்கு 1 கோடி ரூபா நன்கொடை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 நாள் படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கைனாலேயே ஒரு செக்கை கொடுத்தாங்க. கன்னியாஸ்திரிகள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இந்த படத்துக்கு பின்புலமாக இருந்து பணம் போட்டதே இந்த மிஷினரி கும்பலுங்கிறத எடுத்துக்கலாமா? அப்போ சுற்றி வளைச்சி வந்து இந்து சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி வெறி பிடிச்சவன் வில்லம் இருக்கிறதெல்லாம் இந்து மதத்தில் இருப்பான். அவன் கிறிஸ்தவனாக ஒரிஜினலாக இருந்தால் கூட அவனை மடைமாற்றம் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பெரிய மிஷினரி கும்பலினுடைய ஒரு பெரிய வேலை நடந்து அதனுடைய அந்த அஜெண்டாவை உள்வாங்கி இந்த சூர்யா ஜோதிகா கும்பல் வந்து இந்த படமாக எடுத்துச்சு. அதுக்கு வந்து இந்த ஞானவேலுங்கிற ஒரு டைரக்டரை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்ல. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்து வந்த படம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எதற்கும் துணிந்தவன் போச்சுதா. சூரரை போற்றுலாம் இதேமாதிரி தான். கதாநாயகன் வந்து பிராமணங்கிறனால அதை மாற்றி அதை தீகா கும்பல்னு சொல்லிட்டு திரிச்சிட்டு போனாங்க. அந்த படமும் பெருசாக ஓடலை. அப்புறம் தொடர்ந்து அந்த படங்கள் நீங்கள் பாருங்கள், எதற்கும் அந்த படத்தினுடைய அதாவது ஜெய்பீம்ங்கிற படத்தில் இவ்வளோ சர்ச்சைகள், இவ்வளோ பிரச்சனைகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்ததுனால நான் எதுக்கும் துணிந்தவனு அந்த டைமில் தான் டைட்டில் வச்சாங்க. அது வரைக்கும் அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்லேருந்து டைட்டில் வைக்கல. சன் பிக்சர்ஸ் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து டைட்டில் வைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணால் எதுக்கும் துணிஞ்சவன்
இப்படி வன்மத்தையே கக்கி இந்துக்களுக்கு எதிராகவும் தேசத்துக்கு எதிராகவும் தான் நான் நிற்பேங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து துணிஞ்சு பண்ணினார் சூர்யா. அதனுடைய விளைவு வந்து இப்போ அறுவடை பண்ணுறாரு. உண்மையிலேயே நல்லா நடித்தாலும் உண்மையிலேயே நிறைய மெனக்கெட்டாலும் வேஸ்ட்டாக கடைசியில் வந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க தெரியுங்களா? கடைசியில் வந்து அவங்க சூர்யாவுக்கு தம்பி கார்த்தி வராரு, அவரோட போர்ஷன் சூப்பராக இருக்குது கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. சூர்யாவை கேவலப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி ஆகிப்போச்சு இது இந்த படத்தில். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பண்ணுன முன்னாடி செய்த அந்த இதனுடைய பலனை இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க, அறுவடை பண்ணுறங்கிறது. அந்த டைரக்டர் என்ன பண்ணன்னு நினைக்கிறீங்க? வேட்டைங்கிற படத்துக்கு அவர் தான் டைரக்டர். அந்த படத்தை வந்து பூஜை போட்ட அன்னைக்கே நான் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு விமர்சனம் பண்ணேன், எதிர்ப்பை பதிவு பண்ணேன். ரஜினிகாந்துக்கு இதெல்லாம் தெரியாரா? அந்த ஆள் ஏன் இதில் போய் சம்மந்தப்பட்டார்? இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்து எல்லோருக்குமான ஒரு நடிகராக இருந்துட்டு இந்த படத்தில் விட டைரக்டர்னு தெரியுது, ஊரில் என்ன டைரக்டராக இல்லை, இவருக்கு என்ன காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி அந்த டைரக்டர் இதுலேயும் வந்து மோடிக்கு எதிரானது இந்த நீட்டுக்கு எதிரானது, இல்லைன்னா அந்த வெளிநாட்டில் இருந்து தான் அந்த காடுவெல்லு தான் வந்து நமக்கு கல்வி போதிச்சான். வள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகள் இவங்களுக்கெல்லாம் கூட அந்த நாய் தான் வந்து வெள்ளைக்காரன் தான் வந்து கல்வி போதிச்சாங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை இன்னைக்கு இங்கே சொல்லிட்டு நடக்கிறாங்களே. இதை படத்தில் ஓப்பனிங்லேயே அதான் வரும். அதே மாதிரி வெறித்தர மத வெறியில் உச்சத்தில் போய் தான் இதுலேயும் இந்த விரோதத்தை கக்கியிருப்பாங்க சார். அதில் பாருங்கள், கன்னியாகுமரிக்கு ஷாட் வச்சுருப்பாங்க, கன்னியாகுமரிக்கு சீன் வச்சுருப்பாங்க, கன்னியாகுமரியை காணிக்கிற மாதிரி. அதில் நீங்கள் உள்ளே பாருங்கள், விவேகானந்தர் ராக்கை அப்படியே கட் பண்ணி தூக்கியிருப்பாங்க, உள்ளே வராது. ஆனால் வந்து திருவள்ளுவர் அப்படியே காணிச்சு அப்படியே நீங்கள் பாருங்கள். அதில் இருக்கக்கூடியது கன்னியாகுமரினாலே குமரி பகவதியின் அம்மன் கோவில் தான். அந்த கோயிலே உள்ள ஃப்ரேமில் வராது. ஆனால் அந்த கோயிலுக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய சர்ச்சு வந்து மேலே வந்துடும். இப்படியெல்லாம் திட்டமிட்டு அழகாக இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. உள்ளாலே நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இதை மாதிரி. நான் இப்போ சொன்ன ஒரு துளி தான் சொன்னேன். படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம். 350 கோடி ரூபாயை ஏதோ தயாரிப்பில் இருந்த, அதாவது செலவில் தயாரிக்கப்பட்ட படம் முதலீடு. ஆனால் அந்த படம் வந்து 250 கோடிக்கு மேலே அது ஓடலை. அதே சமயத்தில் வந்து தேசியத்தை வலியுறுத்தி தேசபக்தியை வலியுறுத்தி வந்த படம் தான் வந்து அமரன். அந்த படம் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது தியேட்டரில். அது கூட வந்த படம், அதுக்கு முன்னாடி வந்த படம் எல்லாம் அவுட்டு. எல்லா படமும் தியேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனால் அமரன் படம் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறதுன்னா ஒரே காரணம், தேசியத்தை அது போற்றுது, தேசியவாதிகள் கொண்டாடுறாங்க. அதனால தான் வந்து இது பிடிக்காமல் இந்த முஸ்லீம் மதவெறி கும்பல்களெல்லாம் வந்து இந்த பிஸ்மின்னு ஒருத்தன் கிடக்கிறான், அவனெல்லாம் நீங்கள் எப்படி எந்த அடிப்படையில் இந்துக்கள் வந்து அவனுடைய விமர்சனத்தெல்லாம் பார்க்குறாங்க, ஆதரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. முழுக்க விஷம், முழுக்க விஷம். காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளெல்லாம் வந்து போராளிகளாம். இவங்களெல்லாம் பிடிச்சி பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கணும். அதை செய்யாமல் விட்ட தப்புனால நடந்த விஷயம்னு தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து இந்த தேச துரோக கும்பல்களுக்கு மூடு விழா நடத்தக்கூடிய அளவில் வருங்க சினிமா துறையிலையும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சினிமாக்கள் எடுக்கிற படங்களில் உள்ள விஷயங்கள், அது வெற்றிமாறனாக இருந்தாலும் சரி தான், எந்த மாறனா இருந்தாலும் எல்லாருடைய படங்களும் இதே மாதிரி தான் அடி வாங்கிட்டே போகுது. ரஞ்சித்தோட படம் கடைசி படம் தங்கலான் என்ன லட்சணத்தில் போச்சுது? அற்றுப்புலாப் ஆச்சுது, மொத்தமாக ஊற்றிக்கிட்டு. மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார், மெனக்கட்டார், எல்லாம் சரிதான், படம் ஊற்றிக்கிட்டே. முழுக்க நீங்கள் வந்து வன்மத்தையே வதச்சிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் உண்மையை பேசி நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். பரியேறும் பெருமாள் நீங்கள் அந்த படத்தில் விஷத்தை கக்கியிருந்தால் கூட நீங்கள் வந்து உண்மையை தழுவி நீங்கள் அதை உண்மையை ஒத்து போகிறதுனால அதையும் வந்து நீங்கள் எந்த தேவர் முக்குலத்தோர் சமுதாயத்தை தான் அதில் வந்து டார்கெட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தில் உள்ளவங்களும் படத்தை பார்த்து கொண்டாடினாங்களா இல்லையா? இப்போ ஏன் அவங்க படத்தை கொண்டாட மாட்டேங்கிறாங்க? நீங்கள் தயாரித்த படமாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைரக்ட் பண்ண படமாக இருந்தாலும் சரி, தப்பி மயிர் இலையில் அப்படி தப்பி போகிற படம் வாழை. அது ஓடிடிக்காக வேண்டி எடுத்த படம், அதை ரெட் ஜெயண்ட் வந்து கடைசியில் ரிலீஸ் பண்ணாங்க, மயிர் இலையில் தப்பிச்சு போச்சு. அது ஏதோ ஒரு இதில் கடைசி ஒரு வாய்ப்பாக ஏதோ மாரி செல்வராஜுக்கு அமைஞ்சிருக்குங்கிறது தான் ஒரு திரைத்துறை சார்ந்த என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. சினிமா துறையில் அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப குறைந்த முதலீட்டில் எடுத்த ஒரு படம் தான் வந்து திரௌபதி. மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், 13 கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ணிச்சு. 65 லட்ச ரூபா தாங்க அந்த படத்தினுடைய மொத்த தயாரிப்பு செலவே. 65 லட்ச ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து 13 கோடி ரூபாய்க்கு வசூல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுதாங்க மிகப்பெரிய வெற்றி. அது நீங்கள் 300 கோடி ரூபாய்க்கு இப்போ 350 கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்துகிட்டு 250 கோடி ரூபாய்க்கு வசூலாச்சுன்னு சொல்கிறதுலையோ, இல்லைன்னா 100 கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்துகிட்டு 50 கோடி ரூபாய்க்கு வசூலாச்சுன்னு சொல்கிறதுலையோ லாபம் கிடையாது. அது வசூலில் இதை விட பெருசு தான். 13 பெருசா 50 கோடி பெருசா அப்படின்னா 50 கோடி தான் வசூலில் பெருசு. தயாரிப்பு எவ்வளவு அது முக்கியம் இல்லை. 65 லட்சத்தில் தயாரிச்சுட்டு நீங்கள் 13 கோடி ரூபா வசூல்னா ருத்ரதாண்டவம். இந்த அதாவது தேச பக்தர்களுக்கான படம்னு வச்சுருங்க, தேசியவாதிகளுக்காக எடுத்த படம்
ருத்ரதாண்டவம் படத்தில் சில சின்ன சின்ன குறைகள் நிறைய சொல்லுவாங்க, இருந்தாலும் கூட ருத்ரதாண்டவம் உண்மையிலே நல்ல ருத்ரதாண்டவம் ஆடிட்டு போன மாதிரியான ஒரு வசூலை பண்ணி கொடுத்துச்சு. 16-18 கோடி அது வசூல் பண்ணி கொடுத்துச்சு. அப்போ இது எல்லாமே வெற்றிகரமான ஒரு படங்கள். அப்போ தேசியத்தை மையப்படுத்தி கிடுகுன்னு ஒரு படங்க. அந்த படத்தை வந்து தியேட்டரே ரிலீஸ் பண்ணலைங்க, யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாருங்க. அது அவர் செலவு பண்ணதை விட கூடுதல் அப்போவே வந்துட்டு அவருக்கு யூடியூப்பில் நன்கொடையாளர்கள் நம்மளை மாதிரி ஆட்கள் நன்கொடையை கொடுத்ததன் மூலமாகவே அவங்க செலவு பண்ணதை விட தாண்டி, சரியான புள்ளிவரம் எனக்கு தெரியாது, தாண்டி அதிகமாகவே அவங்க கிடச்சி வசூலாகி போச்சு. இன்னும் சொல்ல போனால் அதுதான் மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆனால் இன்னொருத்துக்கும் மேக்கிங்லலாம் ரொம்ப கம்மியான ஒரு இதில் தான் இருக்கும் படம். வந்து மேக்கிங்லாம் ரொம்ப சுமாரான ஒரு இதை தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் அந்த படம் வந்து எல்லாரும் ஆதரிச்சாங்களே, கொண்டாடினாங்களே. எப்படி கொண்டாடுறாங்க? ஒரு யூடியூப்பில் உள்ள ஒரு படத்தை இவ்வளோ பேர் பார்த்து கொண்டாடி, இவ்வளோ பேர் நன்கொடையெல்லாம் கொடுத்து 5000 10,000ன்னு கொடுத்து ஒருத்தரை வந்து கரை சேர்க்குறாங்க, வாழ வைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது. அப்போ அதுக்கு காரணம் வந்து அந்த தேசிய சிந்தனை, தேசியவாதிகளினுடைய ஆர்வம். அப்படி அதே சமயத்தில் இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக, பிராமணனுக்கு எதிராக இனிமேல் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா ஓடாதுங்கிறது தான் திருப்பியும் ஒரு முறை நிறைவேற்றிருக்காங்க. இதில் கடைசியாக ஒரே ஒரு தகவல் நான் வந்து இதில் சொல்ல வேண்டியது விடுபட்டு போச்சு. என்ன அப்படின்னா, சூர்யா வந்து ட்ரை பண்ணது வந்து ராஜமௌலியினுடைய படங்களை பார்த்து தான். அதில் வந்து வரக்கூடிய படங்களெல்லாம் ராஜமௌலி எடுத்த படங்கள் நீங்கள் எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் தாங்கி நிற்கும் அந்த படங்கள் எல்லாமே. அவருடைய படங்கள் எல்லாமே நம்முடைய கலாச்சாரத்தை வலியுறுத்தி, அது பிரம்மாண்டமான படங்களாக ஈயை தவிர, அதுக்கு பிறகு வந்த படம் நானி, அந்த படத்தை தவிர மற்ற படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரம்மாண்டமான படங்கள். பல வருஷங்கள் வந்து தயாரிப்பில் இருக்கும். ஆனால் படத்தை வெளியே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வரலாற்று பின்புலமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய உயரத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டு, அந்த மாதிரி அது கிராஃபிக்ஸாக இருந்தாலும் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் என்னத்தை வேணால் சொல்லுங்கள், ஆனால் நம்மளை ஒரு பிரம்மாண்டத்துக்கு உள்ளால் நம்மளை பிரமிக்க வச்சுட்டார். அப்போ ஒரு வரலாற்று பின்புலத்தில் உள்ள ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்தால் அதை இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதில் நம்ம காணிச்சோம் அப்படின்னா அது வந்து உலக அளவில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு, புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட ஒரு கதை தான் கங்குவா. கங்குவாவுக்கு ரசிகர்கள், தேசியவாதிகள் எல்லாரும் சேர்த்து சங்கு ஊதிட்டாங்கன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துணுக்கு செய்தி நான் இதில் சொல்லணும். சூர்யா வந்து மும்பைக்கு குடிபெயர்ந்து போயிட்டார். அவங்க அதுக்கு வந்து ஜோதிகாவும் இவங்களும் சேர்ந்தான் போனாங்க. அதுக்கு வந்து அவங்க ஜோதிகா குடும்பம், மாப்பிள்ளையும் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சொன்ன காரணம் வந்து எங்களுக்கு படிப்பு வந்து அங்கே தான் நல்ல கல்வி இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய நல்ல கல்வி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அங்கே தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தை கொண்டு தான் இவங்க பிள்ளைகளை சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன சொன்னாங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அந்த கும்பல். இது அப்படி தானே? நீட் எக்ஸாமுக்கு எதிராக பயங்கரமான பிரச்சாரத்தெல்லாம் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து கட்டமைச்சு பெரிய லெவலில் பண்ணியிருந்தது இந்த சிவகுமார் குடும்பமும் ஒன்று. அதில் மறக்க முடியாது. அதில் வந்து நான் வந்து ஒரு குழந்தை கூட இப்போ வந்து டாக்டர் ஆக முடியலன்னு கதர்னார். ஒரு ஒப்பாரி வச்சார். கதர்னாரில் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தார். சூர்யாவும் ஜோதிகா இந்த கும்பல் வந்து ஒப்பாரி வச்சுது. உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா? 1150 மார்க் எடுத்த, பழைய கணக்குப்படி 1150 மார்க் எடுத்த ஒரு மாணவனுக்கு அந்த வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் தானாகவே இடம் கிடச்சிரும். அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைச்ச மாணவனை இவங்க போய் நான் உங்களுக்கு உள்ள உதவி செய்கிறேன்னு செய்வாங்க. அது என்னதுக்கு? வருஷத்துக்கு 10,000 15,000 செலவு பண்ணுறதை ஒரு பெரிய சாதனையாக சொல்லி அந்த குழந்தைய நான் தான் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கான ஒரு நாடகமாக அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்றை பயன்படுத்திட்டாங்க. மோசடி ஃபவுண்டேஷன் அது. இந்த மாதிரி வச்சு ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இன்றைக்கி நீட் எழுதி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த நீட் எழுதி